عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்தில் இன்றைய தினம் 7வது நாள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களுக்கு கிடைத்த பாக்கியங்களும் முந்தைய சமுதாயங்கள் செய்த பாவங்களினால் அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள், கடுமையான தண்டனைக்கு ஆளானார்கள். ஆனால் அதுபோன்ற தண்டனைகள் நம்முடைய உம்மத்துக்கு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களாகிய நமக்கு இல்லை என்பதை பற்றியும், நாம் பெற்ற சில சிறப்புகளை பற்றியும் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், லி கர்கரத்தின் யப்கலனா நஃபு தௌபினா كافانا ورود الماء في غسل صوبنا جوزينا بخير نشرة رحمة بنا خصصنا به للمسح يترى بذنبنا ومن قبلنا قد كان بذنب ينسخ صلاة وتسليم وأزكى تحيتي على سيد في أول الفضل ينسخ. எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், கர்கரத்தின் எபுகாலனா நஃபு தோபினா, கர்கரா என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வரும் வரைக்கும் எங்களுக்கு தௌபா பிரயோஜனம் அளிக்கும் என்கிறார்கள். கர்கரா என்று சொன்னால் சக்கராத்துடைய நேரத்தில் நம்முடைய தொண்டைக்குள்ள கர்கரன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நமக்கு தௌபாவுடைய வாசல் தரப்பட்டு நம்ம தௌபா செய்து கொள்ளலாம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், உங்களுடைய உம்மத்துமார்கள் ஒருவர் அவர் மரணிக்குவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னால் அவர் தௌபா செய்தால் அவருடைய தௌபாவை ஒப்புக்கொள்வதாக அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன பொழுது, உம்மத்துமார்கள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கிறார்கள், 1 வருஷத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் மீதி இருக்கக்கூடிய அந்த 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பாவத்தை செய்தால் அப்போ தௌபா இல்லாமல் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவதா என்று சொல்லி அந்த கால அவகாசத்தை கொஞ்சம் குறைத்து தர வேண்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்ல அவர்கள் போய் சொல்கிறார்கள். அல்லாஹும் திருப்பி சொல்கிறான், 1 மாதத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் மன்னித்துக் கொள்வதாக அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன பொழுது, அந்த மீதி இருக்கக்கூடிய 1 மாதத்தில் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அப்போ தௌபா என்ன செய்வது, தௌபா இல்லாமல் போயிடுமே என்னுடைய உம்மத்துமார்களுக்கு சொல்லி அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டவர்களாக, உம்மத்துமார்களுக்காக வருத்தப்பட்டவர்களாக இன்னும் கால அவகாசத்தை குறைத்து தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தை கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், 1 வாரத்துக்குள்ள தௌபா செய்தார். அப்போ 7 நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய 7 நாளைக்குள்ள ஏதாவது பாவம் செய்தார், அதனால மீண்டும் கால அவகாசம் கொடுக்கப்பட்ட 1 நாள், இப்படியே 1 மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டு 1 நிமிடம் என்று கொடுக்கப்பட்டு 1 நிமிடத்தில் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அடுத்த 1 நிமிடத்தில் தௌபா இல்லாமல் மன்னிப்பதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், கர்கரா அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தொண்டை குழியிலே ரூஹு வரும் வரைக்கும் அவர்களுக்கு தௌபாவுடைய வாசல் திறந்து வைக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான். அதை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னன்னா, ஒரு மனிதனுடைய தௌபா அந்த அதாவது கர்கரா சக்கராத்துடைய நேரத்தில் அந்த தொண்டை குழி வரைக்கும் ரூஹு வந்தவர் அவனால் எந்த பாவமும் செய்ய முடியாமல் போய்விடும் இல்லையா? அது வரைக்கும் நமக்கு தௌபாவுடைய வாசல் திறப்பட்டிருக்கும். இந்த பாக்கியத்தை நமக்கு எடுத்து தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2வது வரியிலே படிக்கிறார்கள், கஃபானா உரூதுல் மாஇ ஃபீ கஸ்லி ஸௌபினா, எங்களுடைய ஆடைகளிலே அதாவது அழுக்கு ஏதாவது பட்டுவிட்டால் அதை தண்ணீர் ஊற்றி கழுவுவது கொண்டு போதுமானது, அது சுத்தமாக்கப்படும், சுத்தம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த சட்டத்தை நமக்கு தந்ததும் அல்லாஹு தஆலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாகத்தான். ஏனென்று சொன்னால், பனு இஸ்ராயேல் காலத்தில் உள்ள மக்களுக்கு அவருடைய ஆடையிலே அழுக்கு பட்டுவிட்டால் அந்த இடத்தை கத்தரித்து, நஜீஸ் பட்டுவிட்டால் அந்த இடத்தை கத்தரித்து வெட்டி விட வேண்டும். புதிய ஆடையாக இருந்தாலும் சரி, பழைய ஆடையாக இருந்தாலும் சரி, நமக்கு அப்படி வெட்டி வீச சொல்லலை, கழுவிக்கிட்டால் போதுமானது. 3வது ஜுசீனா பிஹைரின் அஷ்ரத்தன் ரஹ்மத்தன் பினா, நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலுக்கு வந்து 1க்கு 10 என்றபடி அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்குறான். 1க்கு 10 என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அளவில் மிக குறைந்தது. அதை விட கூட தான் அல்லாஹ் கொடுப்பானே தவிர 10 விட குறைக்க மாட்டான். அப்போது மற்ற நபிமார்களுடைய சமுதாயங்களுக்கு வந்து 1க்கு 1 கொடுக்கப்பட்ட பெரும்பாலுமே. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. 1 செஞ்சிட்டாவே, ஒரு நல்ல அமலை செஞ்சிட்டாவே 1க்கு 10 அல்லாஹ் சொல்கிறான், மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நல்ல காரியத்தை செய்தாரோ அவருக்கு 1க்கு 10 நான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வரியில சொல்றாங்க, ஹுஸ்ஸினா பிஹி லில் மஸ்ஹு யத்ரா பிஸம்பினா வமன் கபலனா கத் கான பிஸம்பி யுன்ஸஹு, என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதன் காரணமாக அந்த பாவத்தை நாம் செய்துவிட்டோம் என்பதனால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய உருவத்தை கேலி உருவமாக மாற்ற மாட்டான்.
வமன் கபுலனா கதுக்கான பிஸ்ஸன்பி யுன்ஸஹு. நமக்கு முன்னால் இந்த சமுதாயம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய உருவங்கள் மாற்றப்பட்டது. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் உள்ள மக்கள் வந்து குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த மக்கள் வந்து பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த மக்கள் வந்து அவங்களுக்கு சனிக்கிழமை புனிதமான நாளாக கொடுக்கப்பட்டிருந்தது. சனிக்கிழமை நாள்ல மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று என்ன அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அவர்கள் அந்த கட்டளையை மீறி என்ன செய்தார்கள்? சனிக்கிழமை மீன் பிடிக்க போனார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? கூனு கிர்தத்தன் ஹாசிகீன். கேவலமான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். குரங்குகளா மாத்திவிட்டான். அது மட்டும் இல்லாம மற்ற சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட கடுமையான தண்டனைகள். அதாவது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினா மலை அருகே செல்கிறார்கள் அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்காக. அப்ப தன்னுடைய கூட்டத்தாருக்கு இந்த பாதுகாப்பாக அவர்களுக்கு நல்ல விடயங்களை எடுத்துச் செல்வதற்காக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுச் செல்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஒரு காளை மாட்டை வணங்குகிறார்கள். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வருகிறது. அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் நொந்து, நான் இவர்களை விட்டு போனதினால் தான் இவர்கள் இப்படி நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். நான் தான் அந்த பாவத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள். தன்னுடைய சமூகத்துக்காக தௌபா செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய உறவினர்களாலேயே அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன பொழுது, அந்த மக்கள் நாம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டால் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அதாவது பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அந்த தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று முன் வந்தார்கள் அந்த மனிதர்கள். நாம் செய்த நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் முக்கியம் என்பதற்காக, தம்முடைய பாவத்தை அழிப்பதற்காக தம்மை கொலை செய்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உறவினர்களாலே அவர்களை கொலை செய்ய வைக்கிறான். அந்த உறவினர்களுக்கு இவர்களை கொலை செய்கின்ற பொழுது, அந்த மனதிலே ஒரு விதமான இரக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஒரு இருட்டை அனுப்புகிறான். அந்த இருட்டிலே அத்தனை பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேரு கிட்ட கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப மலக்குமார்கள் எல்லாம் அழுது சலிக்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்தாய் என்று சொல்லி அவர்களை மன்னிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்களும் கேட்கிறார்கள். மலக்குமார்களும் அழுதலினால் என்ன செய்யப்படுகிறது? அந்த மீதி உள்ள மக்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மத்தியில அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. ஆக இப்படி ஒரு தண்டனை நாம பாவம் செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நாம பாவம் செஞ்சா, நம்ம வந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னொருவரால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விதிக்கவில்லை. நாம் செய்த பாவங்களுக்கு நாம் செய்த நல்ல அமல்களை கொண்டே அந்த பாவங்களை கடந்து போக வைக்கிறான் அல்லாஹ். அந்த பாவங்களை அழிக்கிறான். நாம பெரிய பாவங்கள் செய்துவிட்டா கூட தௌபா செய்தா அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறான். ஷிர்க்கை தவிர மத்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக குர்ஆனிலே கூட சொல்கிறார். எனவே இவ்வளவு பெரிய பாக்கியங்களை பெற்ற சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் பெற்ற பாக்கியங்களையும், இந்த சமுதாயங்களுக்கு அந்த பழைய உம்மத்துமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடூரமான தண்டனைகள் எல்லாம் நமக்கு இல்லை என்பதையும் இந்த பைத்து மூலமாக இமாம் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வித்ரியா ஷரீஃபிலே பாடி காட்டுகிறார்கள். அதைத்தான் இந்த பைத்திலே நாம் படித்து விளங்கியிருக்கிறோம். எனவே இதுபோன்ற இன்னும் நிறைய விடயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு இதை கொண்டு பயன்பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இந்த விஷயங்களை நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய சாலிகான அமல்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு, நம் அத்தனை பேரை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.